உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். இறைய வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிற என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் என்னுக்கு வருமே என் கண்களே மலைகள் மாறி புவி அகன்றிடும் மலைகள் பெயர் நகன்றிடும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அருள் இழக்கவர் மாறிடுமோ அவர் கிருபை அருள் இழக்கவரே எனக்கு தாசை வரும் சூரியன் பகல் சந்திரன் இரவு சேரப்படுத்தாரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேரப்படுத்தாரே. எனக்கு தாசை வரும் வலுவாமல் பாதுகாத்ததே சூரியன் சந்திரன் பாதிக்காதபடி சேதப்படுத்தாதே. சூரியன் சூரியன் பகலில் சந்திரன் வேதப்படுத்தாதே.
54ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் அப்பொழுது சொல்லிவிட்டார், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் சமாதானத்தின் உடன்படி கிருபை உன்னை விட்டு விலக்காமல் இருப்பேன் என்று மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய கர்த்தர் மனதுருக்கத்தின் தேவன், அழிக்கிற தேவன் அல்ல. ரப்சாக்கி வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் சொல்லித்தான் உங்களை அழிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அழிக்கிற தேவன் அல்ல என்று இசைக்காவுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ரப்சாக்கை திரும்பி போக செய்தது நிமித்தம் அவர் ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருப்பார். அவர் நல்லவர் தான். இன்றைக்கும் ஒரு பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தீமையினால் சோதனை செய்கிறவரும் அல்ல, புடமிடுகிறவரும் அல்ல. அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் சிட்சிக்கிற தேவன். மாம்சத்தின் தகப்பன் மாம்சத்திலே சிட்சிக்கிறார்கள், ஆவியின் தகப்பனும் வசனமாகி ஆவியை கொண்டு இருதயத்திலே தான் சிட்சிப்பாரே தவிர வியாதியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து சிட்சிக்கிறவர் அல்ல. இது பிசாசினுடைய தந்திரம். அநேக ஊழியக்காரர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் தேவன் வியாதியை கொடுத்து சிட்சிக்கிறார், தரித்திரத்தை கொடுத்து சிட்சிக்கிறார், தீமையை கொடுத்து புடமிடுகிறார். இல்லை, ஆவியான தேவன் ஆவியிலே சிட்சிக்கிறார். அவர் சிட்சை சகித்தால் தான் நாம் அவருடைய பிள்ளைகளாகும். உண்மை இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவன் புடமிடப்பட்டான். அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. இடையிலே சிறைச்சாலையின் அனுபவங்கள், எத்தனையோ போராட்டங்கள், குழியிலே தள்ளப்பட்டான், சொந்த சகோதரர்களாலே கொல்லுவதற்கு முயற்சிக்கப்பட்டான், அற்பமாக 30-20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான், போத்திபார் வீட்டில் அநியாயமாய் பலி சுமத்தப்பட்டான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் பிசாசு அவனை சோதித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே, குறித்த நாளிலே பார்வோனின் இருதயத்தை திருப்பினான். பார்வோனுடைய இருதயத்திலே ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நானும் சொல்கிறேன், உலகத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிசாசு உங்களை சோதிக்கலாம். வியாதியினாலே, தீமையினாலே, நஷ்டத்தினாலும், கஷ்டத்தினாலும், பொருளாதார பிரச்சனைகளினாலும், மன சோதனைகளின் சோர்வுகளினாலும், வியாகுலங்களினாலும் உங்களை அவன் சிக்ஷித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சங்கீதக்காரர் சொல்வது போல, நீரே என் சிறு வயது முதற்கொண்டு என் நம்பிக்கையாய் இருக்கிறீர். தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதற்கொண்டு நீரே என் நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரே நம்முடைய நம்பிக்கை, கர்த்தரே நம்பிக்கை. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. ஆமாண்டவரே, இந்த ஒரு மாத காலம் நீங்க நடத்திருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேரை அவருடைய வாழ்க்கையிலே புரட்டி போட்ட சம்பவங்கள் உண்டு. ஆனாலும் நீர் எங்களுக்கு இந்த வருஷத்திலே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஆண்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த ஒரு மாதத்திலே அதை நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்தும் அசஞ்சலத்தில் இருந்தும் திருப்பி எங்கள் மகிழ்ச்சியாக, களிப்புள்ளவர்களாக நீ மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாய் நாங்கள் அதை சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர் என்று, கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் பறைசாற்றுகிறோம். அந்த நல்ல தேவனுடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையிலே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் நல்லவர் என்பதை இன்றைக்கு நீங்கள் ருசி பார்க்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரா? தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். ஆமென். வந்திருக்கும் யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறோம். சில பாடல்களை பாடி நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம்.
அவர் நல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் அவர் நல்லவர்,
சுகமாய் சொல்லுங்க வல்லமையால் வல்லமையால் சுகமாய் வார்த்தையால் சுகமாய் தழும்புகளால் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே நதியாய் பரவி பாயுதே சொல்லுங்க சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி என்றும் பாய்கின்றதே இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி என்றும் பாய்கின்றதே வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே தழும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே வல்லமையால் சுகமானே சொல்லுங்க வார்த்தையால் தழும்புகளால் பாடும்போது தயவினால் மறுபடியும் வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே தழும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே கூப்பிடுங்க ரட்சகரே மறுபடியும் சொல்லுங்க இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே தழும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுமே சுகம் பலன் எனக்குள்ளே பாடும்போது உங்களுடைய சரீரத்துல ஒரு பெரிய விடுதலை ஓ சுகம் பலன் எனக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுமே சுகம் பலன் எனக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுமே இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே தழும்புகளால் தயவினால் சுகமானே இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே சொல்லுங்க இயேசையா இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே எல்லாரும் எழுந்திருந்து இயேசையா சுகம் தரும் என் தெய்வம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க இயேசையா ரட்சகரே சுகம் தரும் சொல்லுங்க இயேசையா வார்த்தையா வல்லமை சுகமானே வார்த்தையால் சொல்லுங்க ஒரு வார்த்தை தான் உங்களை சுகப்படுத்தும் அவருடைய தழும்புகளால் தான் சுகமாவீர்கள் அவருடைய தயவினால் தான் சுகம் வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே தழும்புகளால் தயவினால் இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே
சொல்லுங்க இயேசையா. நல்லா பாடுவோமா? இயேசையா. முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு பாடுவோமே. இயேசையா. வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் பண்புகளால் சுகமானே, தயவினால் சுகங்களன் எனக்குள்ளே காத்து செல்லுவே, வல்லமை நதியால் கலவி பாயுமே. சுகங்களன் எனக்குள்ளே வல்லமை நதியால் காத்து செல்லுவே, சுகங்களன் எனக்குள்ளே காத்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுமே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமனி எங்கு பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமனி எங்கு பாய்கின்றது. சொல்லுங்க, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமனி எங்கும் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுமா? எஸ் எஸ், glory glory. ஒருமுறை கூட கூப்பிடுவே. இயேசையா. எஸ், உம் வல்லமையால் சுகமானே, உணர்ந்து பாருங்க. உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. இன்னொரு வருஷம் வல்லமையால். எல்லாரும் பாருங்க. பாடும்போது நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு பரிபூர்ண விடுதலை, உங்க சரீரத்துல ஒரு விடுதலை, ஆத்மாவில் இருக்கிற கட்டுகள் இருந்து ஒரு விடுதலை நிச்சயம் திருப்பி கொடுக்கிற நாள் இந்த நாள். இந்த நாளில் இதை பாடுகிற வேலையில குணத்தோடு பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. நிச்சயமா அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் நாம் குணமாகும்படி இருக்கிறது. உம் தயவினால் சுகமானே, சுகங்களை எனக்குள்ளே வாங்கி செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுவே, சுகங்களை எனக்குள்ளே. Yes. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசுவிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது. அந்த வல்லமை அவளை சுகமாக்கினது. 100க்கு அதிபதி வேலைக்காரர்களை அனுப்பி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லு, வேலைக்காரன் சொத்தமாவான் என்று சொன்னான். இந்த வார்த்தையினால் அவனுக்கு விடுதலை கிடைத்தது. பேதுரு எழுதும்போது சொல்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக பாவமானார், நம்முடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த தழும்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம், நாம் இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது குணமடையத்தக்கதாக. ஓ, அவர் இன்றைக்கும் அவர் நம்முடைய ராபாவாக ரோப்ரேக்காவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய தயவு, உம்முடைய தயவு. ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து எவ்வளவோ வருந்தி கேட்டும் அவர் உதவி செய்யவில்லை. நான் அவருடைய தயவு மகளை விடுதலையாக்கிட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. இனி வல்லமை தாருன்னு கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த மகா மேன்மையான மகத்துவமான வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமையை தட்டி எழுப்புங்க. அந்த வல்லமையினால் உங்க சரீரத்துக்கு நீங்க நல்ல ஆர்டர் கொடுங்க, கட்டளை கொடுங்க. எந்த பகுதி உங்களுக்கு பலவீனம் இருக்காது சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இருக்கிற வல்லமையே, நான் வேண்டுவதற்கு நினைக்கிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்கிற எனக்குள்ள இருக்கிற வல்லமையின்படி என் கால்களை குணமாக்குகிறேன், என் சரீரத்தை குணமாக்குகிறேன்.
குணமாக்குகிறேன். என் வயிற்று பிரச்சனையை குணமாக்குகிறேன். என் தலைவலியை குணமாக்குகிறேன். என்னுடைய இருதயத்தை குணமாக்குகிறேன். என் கர்ப்பப்பை பிரச்சனைகளை குணமாக்குகிறேன். என்னுடைய ஞானம் அறிவு புத்தியை குணமாக்குகிறேன். கட்டளை கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. ஒரு வார்த்தையினாலே உங்களை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த சுகமாக்குகிற அந்த என்ன சொல்றது, என்டிஏவோ டிஎன்ஏவோ அது எல்லாம் ரெடியா இருக்குதான். நமக்கு ஒரு கட்டளை வராதா? அது வந்துச்சுன்னா அந்த வியாதியை சுகமாக்கலாமே. இந்த மனுஷன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறானே தவிச்சுக்கிட்டு இருக்குதான். இன்றைக்கு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த பாடலை பாடும்போது மறுபடியும் பாட போறோம். எந்த பகுதி உங்களுக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்குதோ, எந்த மனுஷி உங்களுக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை பார்த்து சொல்லுங்க. இன்றைக்கு இயேசுவின் வல்லமையால் நான் சுகமானேன். அவருடைய வார்த்தையினால் சுகமானேன். அவருடைய தழும்புகளால் சுகமானேன். அவருடைய தயவினால் சுகமானேன். ஹல்லேலூயா. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுங்க. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமே. நீங்க பாட முடியாதபடிக்கு பிசாசு உங்களை தடைபடுகிறது. வாய் உள்ள தரங்க, இத பாடுங்க. நீங்க உங்க மனசுல உங்க சரீரத்தை இதுவரைக்கும் விட முடியாத எல்லா கொடிய தீய பழக்கங்களில் இருந்தும், கொடிய வியாதிகளில் இருந்தும், பரம்பர சாபங்களில் இருந்தும் இயேசுவின் வல்லமை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே ஓ ஜீசஸ், உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் கண்களுக்குள்ளே சாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் இரத்த குழாய்கள் கண்கள் செறிவார் கவனி எங்கும் பாயின்றதே. இரத்த குழாய்கள் கவனி எங்கும் பாயின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. எனக்குள்ளே காந்தி செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எனக்குள்ளே பரவி பாயுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எனக்குள்ளே காந்தி செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கரங்களை தட்டி ஆவியானவரை பெற்றுவிடுவோம். ஆவியானவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், நீ காண்கிறது என்ன? பள்ளத்தாக்குகள் எல்லாம் உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன். அவைகள் உயிர் பெற்ற எழச் செய்ய உன்னால் முடியுமா? ஆண்டவரே, என்னால் எப்படி முடியும்? அவைகளை பார்த்து பேசு. கர்த்தர் சொன்னார். எசேக்கியேலை பார்த்தா பேச சொன்னார். அவர் நினைச்சிருந்தா அந்த உலர்ந்த எலும்புகள் அவரே உயிரோடு எழுப்பி இருக்கலாம். கர்த்தர் இந்த பூமியில உங்களை கொண்டு என்ன கொண்டுதான் செத்து போன எலும்புகளை, செத்து போன சரீரங்களை, செத்து போன பாவத்திலே மறித்து கொண்டிருக்கிற மனிதர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். பார்த்து பேச சொன்னார். பேசலாம். சதை உண்டாகட்டும், தோல் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும். எல்லாம் உண்டாயிடுச்சு.
நீ எந்திரிக்கல. ஆண்டவர் சொன்னார், ஆவியும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நீங்க ஏதோ உங்க சரீரத்துல, ஏதோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில எது மரித்து போய் கொண்டு இருக்கிறதோ, எந்த காரியத்தினால உங்களுடைய ஆவி தேவர்கள் என்று எழுதியிருக்கிறதை உங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று பரிசேயர் சதுசேயரை பார்த்து கேட்கிறார். நீங்க தேவர்கள், தேவனுக்கு கீழானவர்கள். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், வானத்திலும் பூமியிலும் அவர் அதிகாரம் உள்ளவர். அதிகாரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அபியாசப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் நீங்க இன்னும் முன்னேற முடியாம, எந்த பகுதியில் ஒரு விடுதலை பெறாம இருக்கிறீர்களோ, அதை இன்றைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். பேசு, அதை பார்த்து பேசு. நம்ம பயப்படக்கூடாது. நான் கர்த்தரா? இல்ல, கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிற மனுஷன், கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிற மனுஷினி. நீ சொன்ன ஆகும், நீ கட்டளையிடாது நிற்கும். அதுக்கு தான் இயேசு 3.5 வருஷம் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாரு. கடலிலே கொந்தளித்த பொழுது அவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீர்கள்? காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். இதே போல நீங்கள் அதட்டணும். உங்க யோர்தானை பார்த்து நீங்க பேசணும். எரிகோ கோட்டையை பார்த்து இடிந்து விழு என்று சொல்லுங்கள். சமாதானம் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் நம்முடைய கர்த்தர் பெருகச் செய்கிற தேவன், பெருகச் செய்கிற தேவன். அவரை போல உண்மையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. அவரை போல நம்பத்தக்க தேவன் ஒருவருமே இல்லை. நன்றி ஆண்டவரே. நம்முடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. இந்த பாடல்ல நிறைய இருப்பாங்க. சரீரத்தை பூரா எழுதியிருக்கிறார் பெருமாள் ஐயா. முதுகுத்தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம், குடல், தோல், கணை எல்லா உறுப்பையும் எழுதியிருக்கிறார். அடுத்த வாரம் முழுசும் பாட போறோம். ஒவ்வொரு உறுப்பை சொல்லி சொல்லி பாடியிருக்கிறார். நிச்சயமாய் இது இந்த காலத்துக்கு வேண்டிய ஒரு பாடல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த பிள்ளைங்க வசனம் சொல்றீங்க இருக்கீங்களா? தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. உள்ள விருத்தியை போலானேன். உம்முடைய பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்திற்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழியை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் என்னை சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிட்டு
ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு விடவில்லை. உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உமது வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். சங்கீதம் 119 81 88. லாரன்ஸ், பிரீத்தி, வசந்தா, சுஷன், ஷேரன் எல்லாருக்கும் 1ஆம் தேதி பிறந்த நாள். 6ஆம் தேதி ஜோவுக்கு பிறந்த நாள். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வரக்கூடிய வாரத்தில் பிறந்த நாளை காண இருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நல்லவராயிருந்து மட்டும் நடத்தினீர். இந்த புதிய வருஷத்திலையும் சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய திறமைகளை தருவீராக, பெரியவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தின் சுகபலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, வாழ்வு பிள்ளைகளுக்கு வேண்டிய கர்த்தருடைய கரம்குள்ள இருந்து வழிநடத்தி எல்லா கன்னிகளுக்கும் வேடனுடைய மறைவான ஆண்டவரே ஸ்தோத்திரம் கன்னிகளுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கொண்டு வந்தோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தான் நன்மையின் கிருபையின் ஜீவனங்கள் எல்லாம் தொடரட்டும். எல்லா ஆரோக்கியம் சுகபலன் எல்லாவற்றையும் கட்டளையிடுகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. இப்பொழுது கர்த்தருக்கு நான் காணொலி செய்திருப்போம். பாடலை பாடும் பொழுது நான் கர்த்தருக்கு காணொலி செய்வோம். நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனுஷனுமல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுஷனுமல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எங்களா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எங்களா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. காணிக்கைக்காக தேவ செய்திக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் திருப்பிக் கொள்ளுகிற ஆண்டு என்ற தலைப்பில் தேவன் இதையெல்லாம் நமக்காக திருப்பி தருகிறார், எப்படியெல்லாம் அவர் கிரியை செய்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். கடந்த வாரத்திலே நாம் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். இந்த அசிரியா ராஜாவினுடைய படைத்தலைவன் சனகரிப் எல்லா ராஜ்யங்களையும் ஜெயித்து பின்பு எருசலேமிலே வந்து முற்றுகை போடுவதையும், அங்கே இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்துல தான் நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் தான் உங்களை அழிக்கும்படிக்கு என்ன பண்ணாராம், அனுப்பினார் என்று அவன் கொக்கரித்ததையும் நாம் வாசித்தோம். இப்போ பாருங்க, சொல்றான் பாருங்க, 36ஆம் அதிகாரம் ஏசாயா 10வது வசனம். இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ. கர்த்தர் தான் இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இப்ப அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் நான் வந்தேனோ. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பிரசங்கிக்கிறார், கர்த்தருடைய அழிக்கிறார், கர்த்தருடைய தண்டிக்கிறார். இல்ல அருமையானவர்களே, அவன் சொல்றான் பாருங்க, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னார். எவ்வளவு துணிகரமா சொல்றான் பாருங்க. இதை கேட்டும் கூட எசேக்கியா மனம் மாறல. அவன் ஜெபத்துல உறுதியா இருந்தான், கர்த்தரை பார்த்து பேசினான். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்ல அனுப்பினாரு, நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவன் ஒரு செய்தியை கேள்விப்படுவான். எல்லாரும் சொன்ன செய்தியை கேள்விப்படுவான். நான் சொல்றேன், உண்மையா இருக்கிறவங்களுக்காக கர்த்தர் ஒரு செய்தியை வர வைப்பார். அவன் தேசத்திலிருந்தே வர வச்சார். அதை கேட்டு அவன் என்ன பண்ணிடுவான்,
அந்த செய்தியை கேட்டு இது பாருங்க 37:7 பாருங்க. 6வது வசனத்திலிருந்தே படிங்க. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி ராஜாவின் ஊழியக்காரர் அசிரியாவின் ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்த. நல்லா கவனிங்க, யாரை தூஷிச்சாங்களாம்? எசேக்கியாவை தான் தூஷித்தான். ஆனா கர்த்தர் சொல்ற என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். நல்லா கவனிங்க, எத்தனையோ வார்த்தைகள் நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். பயமுறுத்துற வார்த்தைங்க, கலக்கமுறுத்துகிற வார்த்தைங்க, நம்மளை கோபப்படுத்துகிற வார்த்தைங்க, உசுப்பேத்துற வார்த்தைங்க, தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதோ எல்லாம் சொல்லி இதோ வந்தாலே அங்க ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். பவுல் அடிக்கடி சொல்ல, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுங்களா, இதோ ஒரு செய்தியை சொல்ல வந்தேன்றான் கேப்ரியல் தூதர். அந்த இதோங்கிற வார்த்தை பைபிள்ல எங்கெல்லாம் வரும் நம்ம நின்று பார்க்கணும். நம்ம கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவி. எல்லாம் சொல்லுங்க, திரும்புவதற்கான ஆவியை. உங்களுக்கு விரோதமா எவன் படை போட்டு கொத்தளம் போட்டு சுற்றி வெளியிலையும் போக முடியாம உள்ளேயும் போக முடியாம அரண் போல காத்துக்கிட்டு இருக்கிறானோ அவனை திரும்பி போக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. திரும்பி போவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் என்ன பண்ணுவேன்? அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் என்ன பண்ணுவேன்? இழப்பண்ணுவேன். பாத்தீங்களா, இங்க வந்துட்டு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ கவலைப்படாத. அதான் சொல்றேன், நீங்க மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பீங்கன்னா கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துல பாருங்க, நான் முந்தா நாள் மதுரைக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். டாய்லெட்ல போனா டாய்லெட் கூட யாரும், நான் நினைக்கிறேன், இது சின்ன பிள்ளைங்க போய் அப்படியே எல்லாம் இருக்குது. போற வேலை அந்த டாய்லெட் திறந்துட்டு அடுத்த டாய்லெட்டுக்கு போனான். நான் உள்ள போன உடனே எனக்கும் எனக்குள்ள இந்த போன வாரம் இதை தானே பேசுனேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் இதை நீ கிளீன் பண்ணக்கூடாது? அது அடிக்கிறேன் தண்ணி போக மாட்டேன். ஆனாலும் பாருங்க, சுத்தம் பண்ணி ஓர்த்துறான், கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போல எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சின்ன காரியத்துல கூட நம்ம கடவுளுக்கு பயிற்சி, யாரோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, நமக்கு இது அவசியம் இல்லை. ஆனாலும் ஏன் நம்ம அந்த டாய்லெட்டை எட்டி பார்க்கணும்? ஏதோ ஒரு காரியத்தை போக்கணுமே, அதுல நம்ம உண்மையா இருக்கும். அதே போல பாருங்க, சிக்னல்ல சில நேரங்கள் நான் ஏஞ்சல கூட சொல்லுவேன், சிக்னல் தான் ஃப்ரீயா இருக்குது, அம்மா போக மாட்டான். ஆனா சிக்னல் போடாம போக மாட்டான். நான் சில நேரத்துல சொல்லுவேன். ஆனா இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு வரனால இப்ப 2-3 நாளா மதுரை கூட வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ கூட ஆமா போக மாமா, இங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இதா அப்படி. ஏன்னா ஆண்டவர் பேசுறாரு, போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் சிக்னல் நமக்கு இல்லைன்னா நம்ம என்னதான் பண்ணணும்? நிறுத்தம். நம்ம எத்தனை பேர் நம்ம சிக்னல் ஓவர்டேக் பண்றோம்? எத்தனை பேர் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறோம்? எத்தனை பேர் எத்தனையோ காரியங்கள். அப்ப என்ன உண்மையா நடக்கிறதுனா என்ன? அது பெரிய காரியம் இல்ல. நமக்கு தெரிஞ்ச காரியத்தை சரியா செஞ்சாலே அது கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நடக்கிறது. அதைத்தான் இந்த எசேக்கியா சொன்ன, ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக மனம் உத்தமும் உண்மையுமாய் நடந்தேன் என்பதும் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்து பாருங்க. சொன்ன மாத்திரத்துல போன தீர்க்கதரிசியை திருப்பி அனுப்புறாரு. செத்து போவான்னு சொன்ன தீர்க்கதரிசியை முற்றத்துக்கு போறவங்களை திருப்பி அனுப்புறாரு. அவன் 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்குறான்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி ஆயுச கூட்டி கொடுக்கிற ஒரு நாட்கள் வந்திருக்கு. இன்றைக்கு 3வதாக ஒரு ராஜாவை எப்படி கர்த்தர் திருப்புகிறார் என்பதை பார்க்க போகிறோம். எஸ்தருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், பக்கம் 632 பக்கம் 632 பழைய ஏற்பாடு 21ஆம் வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவருடைய சஞ்சலம், நல்லா கவனிங்க, சந்தோஷமாகவும் அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. இந்த புஸ்தகத்தினுடைய அடிப்படையே நம்ம எல்லாருக்கும் தெரியும். மொர்தெகாய், யூதர்கள் எல்லாரும் அகாஸ்வேரு ராஜாவினாலே அடிமைப்படுத்தப்பட்டு யூதர்கள் சிதறுண்டு இருந்தார்கள். 127 தேசங்கள்ல சிதறுண்டு இருந்தார்கள். அப்ப ராஜா தேடும் பொழுது எஸ்தர் மேல் தயவு வைத்தபடினாலே அவள் ராணியாக்கப்பட்டாள். இப்பொழுது மொர்தெகாய்
அந்த அரண்மனை வாசல்ல இருக்கிறான். நல்லா கவனிங்க, அவன் ஆமானுக்கு வணக்கம் சொல்லல. என்ன சொல்லல? வணக்கம் சொல்லல. அது ஆமானுக்கு எரிச்சலாப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த அதான் பாருங்க, நம்ம சின்ன காரியத்துல உண்மையா இருந்தோம்னா ராஜாவின் மேல 2 பேர் கை போட பார்த்ததை மொர்தெகாய் என்ன பண்ணினான்? நீங்க 2ஆம் அதிகாரம் வாங்க, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21 படிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாசுவின் மேல் கைபோட வகை தேடினார்கள். நல்லா கவனி, காவ காக்கிறவங்களே, இந்திரா காந்தியை காவ காத்தவங்களே தான் என்ன பண்ணாங்க? சுட்டு கொண்டாங்க. பார்த்தீங்களா? காவ காக்கிறவங்களை குறிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நமக்கு தைரியம் தெரியும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, நம்மளை காக்கிறவர் அவரு. நீங்க என்ன சேஃப்டி கார்டு இசட் பிரிவு போட்டாலும் சரி, தோத்திரம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் ஒளித்திருக்கிறதும் கர்த்தர் நமக்கு காப்பார். இப்படி பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிறார். சோத்திரம். உடனே என்ன பண்ணா, இந்த காரியங்களை மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாக எஸ்தருக்கு சொன்னான். உடனே எஸ்தர் என்ன பண்ணா, தான் சொன்னது மாதிரி சொல்லாம மொர்தெகாய் பேர்ல சொல்லிட்டான். உடனே அது ராஜாவுடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணப்பட்டது? எழுதப்பட்டது. நல்லா கவனிங்க, 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு விரோதமாக இருந்தவங்களை குறிச்சு ஒரு புகார் சொல்லிட்டான். அவங்களை பிடிச்சு ராஜா மரண தண்டனை கொடுத்துட்டான். இந்த காரியம் எழுதப்பட்டாச்சு. அப்படித்தான் போட்டிருக்கு. இது ராஜ சமூகத்திலே 4ஆம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. நடந்த காரியம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல இருந்தெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஆமான்கிறவன் வர்றான். ஆமான்கிறவன் அகாசூர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை பிடிக்கிறான். பிடிச்சு படிப்படியா உயர்றான். உயர்ந்த உடனே நல்லா கவனிங்க, நம்ம கர்த்தர் நம்மளை உயர்த்த உயர்த்த நமக்குள்ள பணிவு வரணும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னார் திருவள்ளுவர். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அப்ப தாழ்மையா இருக்கிறது, பணிவா இருப்பது எல்லாருக்கும் நல்லது. அதுல செல்வர்க்கே செல்வம் தகைத்த பணம் படைத்தவன், பதவியில உயர்ந்தவன், அவர்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிறார். இவருக்கு பதவி வந்த உடனே கர்வம் வந்துருச்சு. எல்லாரும் வணக்கம் பண்றாங்க, இந்த ஒரு மனுஷன் மட்டும் வணக்கம் பண்றானே, யாரான்னு விசாரிச்சா இவன் ஒரு யூதன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பொதுவா யூதர்கள் விசித்திரமான பழக்கம் வழக்கம் உடம்புங்க. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை தவிர வேற யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நமஸ்கரிக்கவோ கும்பிடவோ மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டான், இவனை மட்டும் அழிக்க தீர்மானம் பண்ணாம இந்த குலத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு ராஜாவிட்ட போய் ஒரு விசித்திரமான ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவன் சொல்ற அந்த வார்த்தையே பாருங்க. ராஜாவே, நம்முடைய தேசம் எங்கும் ஒரு விசித்திர பழக்க வழக்கமுள்ள ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? நீங்க எங்க இருந்தாலும் வித்தியாசமானவர்கள் என்பதை நீங்க காட்டி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அடிமையா போய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை தான். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்படுது, அவர்கள் பாபிலோனிலே இருந்தாலும் தேவ சித்தம் செய்வார். பாபிலோன் என்பது வேசிகளின் நகரம். அது ஒரு ஆகாமிய கூடாரம். அங்கே கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு நாதியும் இருக்காது. அங்கே கூட தேவ சித்தம் செய்வார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பாபிலோனில் இருந்தாலும் என்ன செய்வார்களாம்? தேவ சித்தம். அப்ப அதே போல அடிமையா இருந்தாலும் அவன் சொல்றான் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு எப்படி இருக்குதாம்? விகற்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் கட்டளைகள் என்ன பண்ணுவதில்லை, கை கொள்ளுகிறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட போடுறான். ராஜாவுக்கு மந்திரி சொல்றதுதான் வேத வாக்கு. அப்படியா, இப்ப என்னப்பா செய்யணும், சித்தமா இருக்கிறேன், அவங்களெல்லாம் அழிக்கணும். சரி, வந்தா முத்திரம் மோதிரம் கொடுத்தாச்சு, அஞ்சற்காரங்கிட்ட கொடுத்தாச்சு. எல்லாரும் இப்போ தீவிரமா போறாங்க. இப்ப சொல்ல போனா என்ன போஸ்ட் இது? ஸ்பீட் போஸ்ட், கூரியர் போஸ்ட்ல லெட்டர் அனுப்புறது மாதிரி அஞ்சற்காரர்கள் எல்லாம் புறப்பட்டு போறாங்க. பாருங்க, எல்லாம் எடுத்துட்டு கையில எல்லாம் பறந்து போயிடுச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே சூசா நகரம் என்ன பண்ணிச்சான்? கலங்கிட்டு. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நடந்த காரியம் இது எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்றான். எஸ்தர் சொல்றா, ராஜாவுடைய அழைப்பு இல்லாம நான் உள்ள போக முடியாதுங்க. உள்ள போனா என்ன உண்டு? மரண தண்டனை. ராஜாத்தியா இருந்தா கூட ராஜா கூப்பிடாம போக கூடாது. உடனே மொர்தெகாய் சொல்றான்,
இந்த காலத்துல உதவி செய்வதற்காகத்தான் கர்த்தர் உன்னை ராணி ஆக்கி இருக்கிறாரு. இப்ப நீ உதவி செய்யலன்னா கர்த்தர் வேறொருவரை எழுப்புவார். ஏன்னா கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு அவர் யாரையும் கொண்டு செயல்பட வல்லமை உள்ளவர். சிறு கழுதை தாடை எலும்பை கூட எடுத்துட்டு பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்தர் என்ன பண்றா, சரி நீங்க எனக்காக என்ன பண்ணுங்க, 3 நாள் என்ன பண்ணுங்க, உபவாசம் இருக்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். உபவாசம், ஜெபம் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். ஆனால் உபவாசத்தின் மூலமாய் தேவனை திருப்ப முடியாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செய்யணுங்கிறத அவர் முன்னாடியே தீர்மானிச்சு எல்லாம் முடிச்சு வச்சுட்டார். இந்த உபவாசத்தினால கர்த்தரை மாற்ற முடியாது. இந்த உபவாசம் எதற்கு இருந்தால் தன்னை திடப்படுத்திக் கொள்ள, தன்னை பலப்படுத்திக் கொள்ள, ராஜாவுக்கு முன்னாடி கடந்து செல்வதற்கு ஒரு தைரியத்தின் ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு உபவாசம் இருந்தான். அப்ப இயேசுவே சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் வல்லமை ஜபத்தினாலுமே அன்றி. அப்படின்னா என்ன, இப்படிப்பட்ட எப்படி பண்ணும், உபவாசம் இருந்து ஜெபம் இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும். அப்ப அந்த வல்லமையினாலதான் இதை துரத்தணுமே தவிர உபவாசத்தினாலே தேவனை மாற்ற முடியாது. சில பேர் இயேசுக்கு மேல உபவாசம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தாராம்? 40 நாள் இருந்தார். சில பேர்லாம் 100 நாள். தோத்திரம். இன்னைக்கு சர்வே எடுத்து சொல்றாங்க 185 பாஸ்டர்களுக்கு என்ன வியாதி இருக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, பிரஷர் இருக்குது. காரணம் என்னன்னா இஷ்டத்துக்கு உபவாசம். உபவாசம் ஆண்டவர் சொன்னார், மணவாளன் இருக்கும்போது என்ன பண்ணணும், மணவாளன் இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, இயேசுவை பார்த்து இவர் என்ன பண்றாரு, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருப்பா, விருந்து எப்ப பார்த்தாலும் விருந்து வீட்டிலே இருக்கிறார். இப்ப காலம் மணவாளனுடைய காலம், நம்ம நல்லா சாப்பிடணும். உபவாசத்தை நான் குறைத்து சொல்லவில்லை, தனிப்பட்ட உபவாசம் இருங்கள் வேண்டாம் என்று சொன்ன அந்த உபவாசத்தை போதனையா கொண்டு வந்து ஜனங்களை 40 நாள் இருங்க, 50 நாள் இருங்க, 100 நாள் இருங்க, உபவாசம் இருங்க. இரட்டுடுத்தினார்கள். நல்லா கவனிங்க. இரட்டுடுத்தி கொண்டு ராஜாவின் அரண்மனைக்குள்ள என்ன பண்ண முடியாது. வசனம் இருக்கு பாருங்க. இரட்டுடுத்தி கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு எதிரான வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 4ஆம் அதிகாரம் வாசிங்க. ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசல். ரெட்டுடுத்தினவனா சாதாரண ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போறீங்கன்னா கர்த்தருடைய அரண்மனைக்குள்ள எப்படி போவீங்க? ராஜாவுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது, கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது. அப்ப நீங்களும் நானும் அந்த பரமராஜாவின் வீட்டுக்கு போற நீதியின் வஸ்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தோய்த்த அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு போகணுமே தவிர இரட்டுடுத்தி கூட அங்க போகவே முடியாது. புரிஞ்சுக்கணும். ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள எங்க போக முடியாது, நீங்க உபவாசத்தோடு என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்படி என்றால் உபவாசம் எதற்கு? உங்களுடைய ஆவியை பலப்படுத்த, உங்களுக்குள் இருக்கிற தேவ சமூகத்தில் நீங்க இன்னும் அதிகமாய் நீங்கள் உறவாட ஐக்கியப்படுவதற்கு உதவுமே தவிர ஒரு நாளும் தேவனை அது மாத்தவே மாத்தாது. ராமன் சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுதான் உண்மை. நிறைய பேர் இந்த உபவாசத்தை வச்சுக்கிட்டு உபவாச கொடுங்க நல்லது, நான் தப்புன்னு சொல்லல. ஆனா உபவாசத்தினுடைய சிறப்பை புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஒரு தடவை சொன்னதுதான். அதை மனம் மாறுறதுக்கு அவர் என்ன கிடையாது, மாந்தன் அல்ல. அப்ப நீங்க உடனே கேட்கலாம், ஐயா நினிவே பட்டணத்தார் அழிக்க வந்த பொழுது அவங்க எல்லாரும் உபவாசம் இருந்தாங்களே, உடனே நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். அப்ப அந்த உபவாசத்தை பார்த்து தானே கர்த்தர் மனம் திரும்பினாரு? இல்ல, நீங்க ஆரம்பத்திலே பாருங்க, கர்த்தர் யோனாவை எதுக்கு தான் அனுப்புனாரு, நினிவேக்கு எதுக்கு அனுப்புனாரு? இவர் வார்த்தையை சொல்லுவான், அதை கேட்டு அவங்க என்ன பண்ணணும், திருந்தன்னு பார்த்தாங்க. இவன் போக மாட்டேங்கிட்டான், மறுபடியும் போனாங்க. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் நினிவே அழிப்பது தேவ சித்தம் அல்ல. அவங்க உபவாசம் இல்லாம இருந்திருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அழிச்சிருக்க மாட்டார். அப்போ உபவாசத்தினாலே தேவன் தன்னுடைய சித்தத்தை மாற்றுகிறவர் அல்ல. உபவாசம் நம்மை தேவனோடு அதிகமாய் ஐக்கியப்பட, நெருங்க, உறவாட, நம்முடைய சரீரத்தை மாம்சத்தை நாம் அடக்கி ஆவியிலே புது பலனை பெற்றுக் கொள்வதற்கு உதவுமே ஒழிய ராஜாவின் அரண்மனைக்குள்ளே என்ன பண்ண முடியாது. இந்த வசனத்தை வாசிக்க மறுபடியும் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மொர்தெகாய் நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்தபோது நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து என்ன பண்ணாரா, கிழித்து வஸ்திரத்தை கிழிச்சு. அவனுக்கு பேர் என்னங்க, என்னப்பா வேணா, ஒரு வஸ்திரத்தை ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவனுக்கு பேர் என்ன, பைத்தியக்காரன்.
வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்தினா அதுக்கே ஒரு அந்த உபவாசத்துக்குனே ஒரு ட்ரெஸ் இருக்கு. ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல் அள்ளி போட்டுக்குவாங்க. நம்மால இன்னைக்கு சாம்பல் புதன்கிழமை கொண்டாடிட்டு இருக்காங்க. சாம்பலாய் இருந்த நம்மை சிங்காரமாய் மாற்றி விட்டார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சாம்பலா தான் இருந்தோம், சாம்பலோடு தான் இருந்தோம். இப்ப நம்ம சாம்பலோடு புலம்பலோடு தேவன் சமூகத்துக்கு வர தேவையில்லை. பிள்ளை என்ற அதிகாரத்தோட உரிமையோடு நம்ம வரலாம். அப்பா என்னப்பா இப்படி நடக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி உரிமையா கேட்கலாம். நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் உயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு அரண்மனை வரைக்கும் வரலாங்க. உள்ள போக முடியாது, உள்ள போக முடியாது. ஏன்? ரூல்ஸ் இருக்குது. ராஜாவின் அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஒரே ஒரு ரூல்ஸ், விசுவாசம், இயேசுவின் ரத்தம். ஆமென். அதை தவிர வேற உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தியாகம், நீங்க கர்த்தருக்காக நான் சரீரத்தை ஒடுக்கி 100 நாள் உபவாசம், ஒன்னும் வேஸ்ட், ஒன்னும் உபயம் கிடையாது. ராஜாவின் சமூகத்துல எப்படி போகணுமா? ஆனந்த சத்தத்தோடு. பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கம்பீர சத்தத்தோடு வாருங்கள். கர்த்தர் அப்படிதான் சொல்றார். அழுது புலம்பிக்கிட்டு வாங்கன்னு சொல்லல. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ராஜாவுடைய இருதயத்தை திருப்புவதற்கு இவர்கள் செய்த ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி செபித்தார்கள். நல்லா கவனிங்க. 3 காரியமே. நெகமியாவும் துக்கத்தோட இருந்தான், துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. எசேக்கியாவும் துக்கம், ஜீவனே போக போகுது, அவனும் ஜெபித்தான். சுவர்புறமாய் திரும்பி ஜெபித்தான், உண்மை உள்ளவனாய் ஜெபித்தான். அவனால கர்த்தர் அந்த ராஜாவை திருப்பினார். இங்கே எஸ்தரும் மொர்தெகாயும் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி அவர்கள் அபயமிட்டார்கள். கர்த்தர் இந்த அகாஸ்வேர் ராஜாவுக்கு எப்படி திருப்புறார் தெரியுமா? தூக்கம் வர விடாம. எல்லாம் சொல்லுங்க, தூக்கம் விடாம. அந்த வசனம் சொல்லுங்க, அந்த ராத்திரியில். எல்லாம் சொல்லுங்க, அந்த ராத்திரியில். அந்த ராத்திரியில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு ராத்திரி வச்சிருக்கிறார். எந்த சத்துரு உங்களை அழிப்பதற்கு வகை தேடுகிறார், உங்களை மாத்திரம் இல்ல, உங்க குடும்பம், உங்களுடைய இனஜன பந்தம் எல்லாத்தையும் அழிப்பதற்கு சத்துரு முயற்சிக்கிறான். அந்த சத்துருடைய போராட்டத்தை ஜெயிப்பதற்கு ஒரு ராத்திரியை கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது ஒரே நாளிலே. என்ன சொல்லுதுங்க? ஒரே நாளிலே. பாருங்க அந்த வசனம் பாருங்க. ஆமா, அது 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரே நாளிலே ஒரு வசனம். இந்த எஸ்தர் புத்தகம் பூரா படிச்ச போது எனக்கு இந்த 2 வார்த்தை தான் அடிக்கடி. அந்த ராத்திரியிலே, ஒரே நாளிலே. சரி, 6:1 படிங்க. எஸ்தர் 6:1 படிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறது. உங்களுக்கு 8:11 படிங்க. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக அந்த ஒரே நாளில் சொல்லுங்க, ஒரே நாளிலே கட்டளை மாற்றப்பட்டது, கட்டளை திரும்பப்படப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ராத்திரி ஒரே நாள். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரத்துல கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எது, ஒருவேளை இந்த ஆமான போல உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷனா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல கணவனுடைய சில காரியங்கள் பிரச்சனையா இருக்கலாம், மனைவியுடைய சில காரியங்கள், பிள்ளையுடைய சில காரியங்கள், அதனால நீங்க வேதனைப்பட்டு இருக்கலாம், சொந்தக்காரங்களால வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்கு ஆமான் பேர் வச்சுக்க. அந்த ஆமானை, சட்டத்தை, சதி திட்டத்தை திருப்புகிற ஒரு வருஷமா இந்த வருஷத்தை கத்துறாங்க. அந்த ராத்திரியில சொன்ன, அந்த ராத்திரியில பைபிள தேடி பார்த்தேன். ராத்திரில பல விசேஷமான சம்பவங்கள் நடந்தது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆண்டவர் சொன்னாரு, நடு ராத்திரியிலே சங்காரக்காரன் வருவான். யார் வீட்டுல எல்லாம் ரத்தம் பூசி இருக்குதோ, நிலைக்கால்களில் ரத்தம் பூசி இருக்கிறதோ அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டான், சங்காரக்காரன் வரமாட்டான். ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள்ள புகுந்து தலைச்சன் பிள்ளைகள் என்ன பண்ணுவான், சங்கரிப்பான். அந்த ராத்திரியிலே பார்வோன் என்ன பண்ணான், மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டு, நீங்க உடனே புறப்பட்டு போங்க, உடனே புறப்பட்டு போய் உங்க கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்கள். பாருங்க, வாசித்து பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
9 31 படி. ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் எழுப்பி நீங்களும் பாருங்க, இதுவரைக்கும் தடை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷமா? 430 வருஷங்க. 1-2 வருஷம் இல்ல, 430 years அவங்க அடிமைகளா இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ராஜாவுடைய இருதயத்தை ஒரு ராத்திரி திருப்பிடுச்சு. அந்த ராத்திரியிலே பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து சொல்லுங்க, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து ஏன் ஜனங்களை விட்டு போகலாம். முதல்ல நீங்கள் சொன்னபடியே உங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஆராதனை செய்யாதபடிக்கு பல தடைகளை பிசாசு கொண்டு வருவான். ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமான பிரச்சனையை கொண்டு வருவான். ஞாயிற்றுக்கிழமை தான் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வருவான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்னைக்கு தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனா அதே பார்வோனுடைய ஆவியை கர்த்தர் திருப்பி, நீங்கள் உங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள். அந்த ராத்திரியில அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24-25 படிச்சீங்கன்னா, பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து பயங்கரமா அடி பின்னு விட்டாங்க. ரோமருடைய தண்டனை எல்லாம் பயங்கரமா இருக்கும். சித்திரவதை பண்றதுல அவங்க அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு பயங்கரமான ஆட்கள். அடிகள் அடிச்சு என்ன பண்ணாங்களா, வாசிங்க அப்போஸ்தலர் 16-24-25. அவர் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களாம், அநேக அடிகள் அடிச்சு உள்ளதுக்கு போட்டா நான் என்ன பண்ணிப்பேன், கடவுளே உனக்கு ஊழியம் செய்ய வந்தது, இதுதான் தண்டனை, இதுதான் பலனா, நீ எல்லாம் கடவுளா, உனக்கு கண்ணு இல்லையா, நான் திட்டி இருப்பேன். ஆனா பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களாம், நடுராத்திரியில் என்ன பண்ணாங்களாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணி தேவனை. கஷ்டம் வரும், நான் வராதுன்னே சொல்லல. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, ஆனாலும் ஆமா, உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரவமே இல்லை என்று சொல்லுவது தப்பு. பிசாசு அதுக்காகத்தான் இருக்கிறான், கொல்லாங்க அதுக்காகத்தான் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த வழியிலாவது உபத்திரவத்தை, கஷ்டத்தை, வேதனையை கொடுக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். வாசற்படியை திறந்தா உள்ள ஓடியாந்துருவான். ஆனா ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வாசற்படியில் நின்று என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், தட்டி கொண்டிருக்கிறார் உதவி செய்ய. நீங்க யாருக்கு கதவை திறக்க போறீங்க? இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு மத்தியிலே பவுலும் சீலாவும் அடிகள் வாங்கினதுக்காக கவலைப்படல, கர்த்தரை தூஷிக்கல. என்ன பண்ணாங்களாம், ஜெபித்து தேவனை துதித்தார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் கலண்டன. அது மாத்திரம் இல்ல, இவங்க கட்டுகள் மாத்திரம் இல்லையா, அன்னைக்கு ஜெயில இருந்த அத்தனை பேர் சங்கிலிகளும் கலந்து போச்சு. உடனே நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாங்கன்னா, ஒரு கைதி தப்பிச்சு போனாலும் ரோமருடைய சட்டத்தின்படி அந்த நூற்றுக்கு அதிபதி செத்து போயிடுவான். ஐயோ எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பட்டயத்தை எடுத்து தன்னைத்தானே கொலை பண்றதுக்கு முயற்சிக்கிறான். உடனே பவுல் சீலாவும் சொல்றான், பவுல் சொல்றான், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாது அப்படின்னா. அந்த ஒரு வார்த்தை அவனை மாத்துது. கேட்கிறான், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? பாத்தீங்களா, அந்த ராத்திரி இந்த நூற்றுக்கு அதிபதி, தேவனை குறித்து அறிவில்லாத ஒரு நூற்றுக்கு அதிபதியை அந்த நடுராத்திரி அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படித்தானே இருக்கு வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு வீட்டில் இருந்த யாவருக்கும் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வீட்டுல இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஞானசானம் கொடுத்தாங்கன்னு போதிப்பாங்க. தப்பு. வீட்டில் இருந்த யாவருக்கும்னா வீட்டுல இருந்த ஞானம் பெற்ற விசுவாசிக்க தகுதி உடையவர்களுக்கு தான் கொடுத்திருப்பான் பவுல். ஏன்னா அவன் பயங்கரமான வேத பண்டிதர். இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இல்ல வீட்டுல இருந்து யாவருக்கும் கொடுத்தாங்க, குழந்தைகளுக்கும் கொடுத்தாங்க. குழந்தை பிரதிஷ்டை வேறு, ஞானஸ்தானம் வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே குழந்தைகளை பிரதிஷ்டை பண்றோம். ஆனா அதுக்கு ஏற்ற சமயத்துல 12-13 வயசு அறியும் பொழுது அதுங்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்று அதற்கு அடையாளமாகிய தண்ணி ஞானஸ்தானத்தை பெறணும். அப்ப யாராவது பெறாம இருந்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு அடிப்படை பேசிக். அப்போ யாவரும் பெற்றார்கள்னா குழந்தைகளுக்கு கொடுக்கல, வீட்டுல விசுவாசிக்கிற யாவருக்கும் என்ன கொடுத்தாங்களா. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு என்ன பண்ணானா,
காயங்களை ஆற்றினார். பாத்தீங்களா? காயங்கள் குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. எந்த நூற்றுக்கதிபதி அடிச்சு காயப்படுத்தினானோ அதே நூற்றுக்கதிபதியுடைய இருதயத்தை திருப்பி கர்த்தருடைய காயங்களை ஆட்டச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு ராத்திரி சம்பவத்தை பாருங்க. எந்த ராத்திரியெல்லாம் உங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய சத்ரு ஏவுறானோ அதே ராத்திரியில கர்த்தர் தோன்றி நன்மை செய்யறதா விசேஷம். அந்த ராத்திரியில சொல்லுங்க, அந்த ராத்திரியில ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பினார். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. இங்க யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் படையெடுத்துட்டு வர்றான். திரும்ப வந்து அவனை பிடிச்சுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக படையெடுத்து கொண்டு வரும்போது அங்க பாருங்க என்ன நடக்குது. வாசிங்க 26ஆம் அதிகாரம். உன் சந்ததியை பெருகுவேன் என்றார். அதான் படிச்சீங்களா? சரி, 31:29 படிங்க. 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். இங்க வாங்க 31:24 படிங்க. நான் 26:24 சொல்றேன். 31:24 படிங்க முதல்ல. அன்று ராத்திரியிலே சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மை தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா. இப்ப வாசிங்க 29வது வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் பிசாசுக்கு வல்லமை இருக்குது, ஆனா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்சம் பலன் இருக்குது. என்ன பலன் இருக்குது? பேதுரு சொல்லும்போது சொல்றார், என்னது? அவன் கொஞ்சம் பலன் இருக்குது. யாரை வஞ்சிக்கலாம் என்று சுற்றி திரிகிற, விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கம் போல இருக்கிறான். சிங்கம் அல்ல. வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாக்கோபோடு நன்மையன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ராத்திரியிலே சொன்னார். தூங்குறப்ப எழுப்புற தேவன். யூதர் குலத்தை அழிக்காதபடிக்கு ராஜாவுக்கு தூக்கம் வராம செய்த தேவன் இங்க தூங்குற லாபானை எழுப்பிய மகன் யாக்கோபோட நீ என்ன பேசக்கூடாது? தீமை எதுவும் பேசக்கூடாது, நன்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. ராமன் சொல்லுங்க, கர்த்தர் எப்படி திருப்புறாரு பாரு. மனுஷனுடைய இருதயத்தை எப்படி திருப்புறாரு. அவன் வந்தது எதுக்கு தான் வந்தான்? யாக்கோபை பிடிச்சு அழிச்சு எல்லாத்தையும் திரும்ப எடுத்துட்டு போறதுக்கு வந்தான். ராத்திரியில கர்த்தர் அவனை சந்தித்தான், திரும்ப செய்தான். அவனுடைய இருதயத்தை திருப்பி அவனே சொல்றான், எனக்கு வல்லமை இருக்குது, ஆனாலும் உங்க தேவன் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், பொல்லாப்பு செய்ய மாட்டேன். அதே யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு ராத்திரியோட வாழ்க்கையே மாறிச்சு. அது வரைக்கும் அவன் சுயபலத்தை நம்பிக்கிட்டு இருந்தான், அது வரைக்கும் தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பிக்கொண்டிருந்தான். ஆனா அன்று யாப்போக்கு நதிக்கரையிலே அவன் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு பிந்தி தனித்திருந்தான். அந்த ராத்திரியிலே தேவனுடைய தூதனானவர் அவனோடு கூட என்ன பண்ணினாராம்? போராடினார். சண்டை நடக்குது, விடமாட்டேங்கிறான். கர்த்தருடைய தூதன் நினைச்சா உனக்கு ஒண்ணு தூக்கி போட்டு போயிருக்க முடியுமா? முடியாது. ஒரு தூதன் அன்று ராத்திரியிலே அசிரிய பாளையத்தை 1,00,000 பேரை கொண்டு போட்டான். இந்த தூதன் யாக்கோபை தள்ள முடியாதா? அவன் தள்ள முடியாதபடிக்கு ஆண்டவர் அழுது கெஞ்சி பிடிச்சுக்கிட்டான். ஆண்டவரே, எனக்கு 72 பேர் இருக்கிறாங்க, 2 பரிவாரம் இருக்குது, உண்மைதான். ஆனா உண்மை நீர் ஆசீர்வதித்தால் நான் என்ன பண்ண மாட்டேன். 32ஆம் அதிகாரம் 32 தானே? அவர் உன் பெயர் என்ன என்றான். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். 26வது வசனம் படிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால், எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதித்தால். ஒரு ராத்திரியை ஒதுக்குங்க, இதுல உபவாசம் போடுங்க, கண் முழிச்சு ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ தடவை கண் முழிச்சு 2 மணி 3 மணி வரைக்கும் டிவில எதையோ பாக்குறோமே. எனக்கா ஒரு ராத்திரி ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய என் கண்களுக்கு தூக்கத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இதுதான் தனி ஜெபம். ராத்திரி ஜெபம் சபையோட சேர்ந்து ஜெபம் அல்ல, தனித்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து ராத்திரியிலே தனித்து ஜெபித்து கொண்டிருந்தார். சீசர்கள் கூட என்ன பண்ணாரு? கல்லறிகிற தூரத்துல வச்சுட்டு தனித்து போய் ஜெபம் பண்ணார். ஒரு ராத்திரியை ஒதுக்குங்க. அந்த ராத்திரியில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவதாக. எத்தனை இருந்த யாக்கோபு தேவனுடைய பிரபுவாக, the prince of God, சொல்ல prince of God,
ஒரு ராத்திரியில கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றிடுவார். இது வரைக்கும் உங்ககிட்ட விட முடியாத சில தீய பழக்கங்கள் இருக்கலாம். மாம்சத்தை வச்சுக்கிட்டு நீங்க அரட்டி உருட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பலத்தை எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ராத்திரி போதும் கர்த்தருக்கு. அந்த ராத்திரியிலே கர்த்தர் யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டார். அதுல இருந்து இஸ்ரவேல் புத்திர தொடைக்கறியை என்ன பண்றது இல்லையா? ஆனா நம்ம போய் நீ மத்தியானம் போய் கேட்டா தொடக்கரியா போடுங்கன்னு தான் கேட்கிறோம். என்ன கரியை தான் போடணும்னு கேட்கிறோம். ஏன்னா நமக்குள்ள ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கர்த்தர் ஸ்தோத்திரத்தோட எதை வேணாலும் புசிக்கலான்னு சொல்லிட்டாரு. சாப்பிடுங்க, உங்களுக்கு ஜீரணமாகுதுன்னா எதை வேணாலும் சாப்பிடுங்க. அவன் புழுவை தின்றான், தேலை தின்றான், பாம்பை கடிச்சு தின்றான். அந்த பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவிச்சு வச்சு சாப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஒரு ராத்திரியிலே யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல பேதுருவை ஏரோது காவலிலே போட்டு வைத்திருக்கிறான். அவனை கொலை செய்வதற்கு ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறான். விடிஞ்சா பேதுருடைய தலையை வாங்கணும். ஆனா அந்த ராத்திரியில பேதுரு நிம்மதியா தூங்குறாரு. யோசித்து பாருங்க. டேனி சாம் ராஜேஷ் டேனியில கூப்பிட்டு அவங்க அம்மா சொல்லு, நாளைக்கு காலையில உன்னைய நரபலி கொடுக்க போறேன்டான். பாருங்க, ஆந்திராவில் ஒரு படிச்ச அப்பா அம்மா பேராசிரியர் 2 வாலிப பிள்ளைகளை எவனோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது அந்த பிள்ளைங்க, அருமையான பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க. நரபலி கொடுத்து பிசாசு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு தான் சொந்த பிள்ளைகளையே கொலை செய்கிற அளவுக்கு மனுஷன் மனசை வயக்கிறான் பாருங்க. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல வாழ்கிற நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்காக ராத்திரியிலே எல்லாருடைய இருதயத்தையும் திருப்புகிறார். நடந்த காரியம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும் குறித்திருந்த நாள், அந்த ராத்திரியில ஒரு நாளை குறிச்சுட்டான். விடிஞ்சா அவன் தலையை வாங்க. அந்த குறித்த நாளின் ராத்திரியிலே அகாஸ்வேரு ராஜாவுக்கு விடிஞ்ச உடனே யூதர்கள் எல்லாரும் அந்த ராத்திரியில வராம பண்ணாங்க. இங்க ஒருத்தர் ராத்திரியில தூங்கிக்கிட்டு இருக்கிறான். காலையில போறாங்க. யோசித்து பாருங்க, நாளைக்கு மரண தண்டனை, நிம்மதியா தூங்குறானே, எப்படி நமக்கு தூக்கம் வரும்? சொந்தக்காரங்களுக்கு டாக்டர் ஒரு டேட்டா, நமக்கு அடுத்து கவலை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ என்னடாச்சோ ஏதாச்சு மரண தண்டனை நமக்கே டேட்டா சொல்லிட்டாங்க. எசேக்கியேலுக்கு அப்படிதான் டேட்டா சொல்லிட்டார் ஆண்டவர். நான் சொல்றேன், நமக்காக கர்த்தர் தூதனை இருப்பு, 1ஆம் காவல், 2ஆம் காவல், இருப்பு காவல் எல்லாத்தையும் உடைச்சு அவன் கை காலையும் கலட்டி தட்டாரி எழுப்ப மாட்டேங்கிறான். நல்லா தூங்குறான். அப்ப எந்த அளவுக்கு தூக்கம் பாருங்க. 2ஆம் தரம் அவன் என்ன பண்றாரு, விழாவில யாரையாவது தூங்குறவங்களை எழுப்பணும்னா விழாவுல தொடுங்க. எதை தொடணும்? விழாவுல தொட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க. தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அது நீங்க விழா எலும்புல ஈட்டி வச்சு குத்துனா கூட எந்திரிக்க மாட்டாங்க. உண்மையா தூங்குறவங்களை நீங்க அப்படி கையை வச்சு பாருங்களேன், கண்டிப்பா. ஏன்னா விழா எலும்புலதான் மனுஷன் இருந்து மனுஷி எடுத்தாங்க. ஆம்பளைகளுக்கு விழா எலும்பும் குறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. பெண்களுக்கு விழா எலும்புல அந்த இடுப்பு பகுதியில் போய் கையை வச்சிங்கனாலே கிச்சு கிச்சும்பாங்க, தோத்திரம். அதனால விழா எலும்பை தட்டி எழுப்புறாரு, எந்திரிச்சு வர்றான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனுக்காக மார்க்வின் வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, வாசித்த எல்லா சம்பவமே ஜெபத்தோடு தொடர்பு இருக்கிறது. ஜெபம் என்றால் என்ன? சும்மா முட்டிக்க பண்ணுவதல்ல. அது நல்லது. முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பது ரொம்ப நல்லது. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவரை நண்பனா நினைச்சு பேசலாம், சகோதரா நினைச்சு பேசலாம், எஜமானனா நினைச்சு, மேய்ப்பனா நினைச்சு சொல்லி பாருங்க. அவரை நான் எப்பவுமே ஃப்ரெண்டா நினைச்சுதான் பேசுறேன், உரிமையா பேசுவேன். என் ஃப்ரெண்டு கிட்ட மாப்பிள்ளைன்னு பேசுற மாதிரி அவர்கிட்ட உரிமையா தான் சொல்லுவேன். சில காரியங்கள் எல்லாம் அப்படியே கேட்டு அப்படியே எனக்கு ரிப்ளை தருவாரு. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அதுக்கு பேர் தான் ஜெபம். நம்ம மனசுல இருக்கிற எல்லாவற்றையும் அண்ணால் தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் ஊற்றி விட்டார். ஊற்றிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. மலடிங்கிற பட்டம் மாறி ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுத்தார். இருதயங்களை மாற்ற எல்லாரும் எழுந்து நிற்போம். சொல்றேன், இந்த ராத்திரி வேளையில யூதருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணின தேவன்.
யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்த தேவன், பேதுருடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையை கொடுத்த தேவன், அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு ராத்திரியை வச்சிருக்கிறார். அந்த ராத்திரியில எல்லாம் சொல்லுங்க, அந்த ராத்திரியில கர்த்தர் ராஜாவுடைய இருதயத்தை திருப்பி அளிக்கப்பட வேண்டிய உங்களை